ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது 10th CBSE மேக்ஸ். இதில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், எக்ஸசைஸ் 5.1ல் ஃபோர்த்தில் 11th சம் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஆல்ரெடி இந்த சம் பார்த்துருந்தோம். இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டி டிஃபரன்ஸு அண்டு அடுத்து உள்ள 3 வேல்யூஸ் 3 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும். இங்கே A4 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. A5 A6 A7ங்கிற டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏபியா இருந்தால் இந்த 3 டேர்ம் கண்டுபிடிக்கணும். ஏபி இல்லைன்னா ஏபி ஃபார்ம் இல்லைன்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் பாருங்க, இதில் என்ன கொடுத்துருக்காங்க, சம் டேரக்டா சம் பாருங்க. A² A³ A⁴ கொடுத்துருக்காங்க. நம்ம இதை எப்படி கன்சிடர் பண்ணிக்கிடுவோம், A1 A2 A3 A4 கன்சிடர் பண்ணிக்கிடுவோம். இங்கே பாருங்க, ஹியர் இப்போ என்ன பண்ணுவோம், A2ல இருந்து A1 மைனஸ் பண்ணுவோம். A2 மைனஸ் A1, அதுக்கடுத்து A3 மைனஸ் A2, அதுக்கடுத்து A4 மைனஸ் A3ன்னு போடுவோம். A3 மைனஸ் A2 A4 மைனஸ் A3. ஓகேவா, இங்கே A2 என்னது A², A1 என்னது A² மைனஸ் A, இது வந்து A³ மைனஸ் A² மைனஸ் A², இது A4 A³ ஓகேவா, A4 மைனஸ் A³ ஓகேவா. A² மைனஸ் ஏவை எப்படி பிரிப்போம், A மைனஸ் 1ன்னு பிரிப்போம். A³ மைனஸ் A² எப்படி பிரிப்போம், இதில் எது காமனாக இருக்குது, A² காமனாக இருக்குது, A மைனஸ் 1ன்னு பிரிப்போம். இதில் காமனாக இருக்கிறது A³ காமனாக இருக்குது, A மைனஸ் 1ன்னு பிரிப்போம். இது பாருங்க, இது எல்லாமே சேம் டிஃபரன்ஸாக இருக்கா, இல்லை, இதில் வேற டிஃபரன்ஸ். ரெண்டும் சேமாக இருந்தால் தான் அது வந்து ஏபி ஃபார்ம். இது சேமாவே இல்லை டிஃபரன்ஸ், ஸோ வேற வேற இது இருக்கு. ஸோ இது வந்து ஏபிஏ கிடையாதுன்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணுவோம். இந்த காமன் டிஃபரன்ஸ் இஸ் நாட் சேம் எவ்ரி டைம். ஒவ்வொரு டைமும் வேற வேற மாதிரி டிஃபரன்ஸ் வருது. ஸோ த கிவன் சீரீஸ் டஸ் நாட் ஃபார்ம் அண்ட் ஏபி. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓகேவா, அடுத்து பாருங்க, 4th 12th சம் பார்ப்போம். √2 √8 √18 √32 கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்ன பண்ணுவோம், A1 A2 A3 A4ங்கிறத எழுதிக்கிடுவோம். A2 மைனஸ் A1 A3 மைனஸ் A2 A4 மைனஸ் A3ங்கிறத எழுதிக்குவோம். √8 மைனஸ் √2 √18 மைனஸ் √18 மைனஸ் √8 √32 மைனஸ் √18. ஓகேவா, இப்போ பாருங்க, √8ங்கிறத எப்படி பிரிப்போம், 2 × 2 × 2னா 2 2s are 4 4 2s are 8. ஓகேவா, இப்போ 2 2வா பிரிச்சுக்கலாமா, மைனஸ் √2 அப்படின்னா இது என்னாகும், 2 இருக்கு. ஸோ இந்த 2 ரூட், இதை ரெண்டையும் வெளியில் எடுத்துட்டோம்னா முழு நம்பர் எடுத்துக்கலாமா, 2 √2. ஓகேவா, 2 √2 மைனஸ் √2னா ஒரு 2 √2ல இருந்து ஒரு √2 கழிச்சா ஒரு √2 தான் வரும். ஓகேவா, உங்களுக்கு புரியுதுல, 2 √2ல இருந்து ஒரு √2 போனா என்ன இருக்கும், ஒரே ஒரு √2 இருக்கும். புரியுதா, அடுத்து பாருங்க, 18ங்கிறத இந்த மாதிரி 2 2வா பிரிச்சா நம்ம என்ன எடுத்துக்கலாம், 3யை வெளியில் எடுத்துக்கலாம், ஒரு √2 இருக்கும். 8ஐ நம்ம இப்படி பிரிக்கும் போது என்ன கிடைச்சிச்சு, 2 √2 கிடைச்சிச்சு. ஓகேவா, 3 √2 மைனஸ் 2 √2னா அப்பயும் உங்களுக்கு 3ல இருந்து 2 போனா 1 தான், ஒரு √2 கிடைக்கும். அடுத்து 32 மைனஸ் 18, 32ங்கிறத 4 √2ன்னு பிரிச்சுக்கலாம், 18ங்கிறத 3 √2ன்னு பிரிச்சுக்கலாம். 4 √2ல இருந்து 3 √2 போனா √2 தான். ஸோ டிஃபரன்ஸ் என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு சேம் ஆயிடுச்சு. ஸோ என்ன எழுதலாம், காமன் டிஃபரன்ஸ் இஸ் சேம் எவ்ரி டைம், therefore d is equal to √2. டிஃபரன்ஸ் வந்து √2 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அண்ட் த கிவன் சீரீஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் ஏபி, இது ஏபியை ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியாச்சு. சொன்னோம், நம்ம என்ன செய்யணும், அடுத்து 3 டேர்ம் கண்டுபிடிக்கணும். ஹென்ஸ் த நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் ஆர். ஓகேவா, என்ன கண்டுபிடிக்கணும், A5 A6 A7 கண்டுபிடிக்கணும். A5 எப்படி கண்டுபிடிப்போம், A4 பிளஸ் டி. ஓகேவா, டினா டிஃபரன்ஸ். ஓகேவா, A4 என்னது உங்களுக்கு, இங்க A4 என்னது, √32. ஸோ √32 பிளஸ் √2ன்னு வருதா. √32 எப்படி பிரிக்கலாம், 4 √2 பிளஸ் இது ஒரு √2. ஸோ என்ன வரும், 5 √2. 5 √2னா √15. அடுத்து பாருங்க, A6ங்கிறது இந்த கண்டுபிடிச்சா 5 √2. 5 √2 பிளஸ் √2 is equal to 6 √2. அது வந்து √72. அடுத்து இது வந்து 6 √2 தானே, 6 √2 பிளஸ் √2ங்கிறது 7 √2. ஸோ 78. நம்ம அந்த ஃபார்ம் எப்படி எழுதிடலாம், √2 √8 √18 √32 அப்புறம் √15 √72 √98. இதை ஏன் இங்கே போடுறோம்னா நம்மளுக்கு சிம்பிளாக கண்டுபிடிக்கிறது. ஓகேவா, இங்கே √72ன்னு போட்டாலும் அடுத்த ஸ்டெப்பில் நம்ம 6 √2 இன்ட்டு நம்ம ஆட் பண்ணுறதுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஓகேவா, அவ்வளோதான், இதுவும் சேம் தான். ஓகே, அடுத்து பாருங்க, அடுத்த சம் பாருங்க, √3 √6 √9 √12ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் இதுல இருந்து இதை மைனஸ் பண்ண போறோம். √6 மைனஸ் √3னா √6 எப்படி பிரிக்கலாம், இங்க √3 வர்ற மாதிரி நம்ம பிரிக்கணும். அங்கே 2ன்னு வந்தனால 2 2வா பிரிச்சோம். 3 வர்ற மாதிரி பிரிக்கணும்னா 6 எப்படி பிரிக்கலாம், √3 இன்ட்டு √2ன்னு பிரிக்கலாம். அப்புறம் √3. ஓகேவா, இப்போ இதில் என்ன பண்ண முடியும், கேன்சல் பண்ண முடியாது, ரெண்டையும் காமனாக எடுத்துக்கலாம். இதில் √3 இதுலேயும் √3 காமனாக இருக்குது. ஸோ √3யை வெளியில் எடுத்துட்டோம்னா என்ன ஆகும், √2 இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் டேர்மில் √2 இருக்கும், இன்னொரு டேர்மில் -1 மட்டும் இருக்கும். ஸோ இதுதான் √2 √3 √2 -1. அடுத்தது பாருங்க,
இதுலேருந்து இதை மைனஸ் பண்ண போகிறோம். இப்போ √9 மைனஸ் √6ங்கும் போது இதில் ரூட்டை விட்டு இதை வெளியில் எடுத்தால் 3 வந்துடும். ஓகேவா, இது எப்படி எழுதலாம்? 3 × 3 = 9. ஓகேவா, அப்போ வெறும் முழு நம்பரை எடுத்துடலாம் இங்கே வெளியே 3 மைனஸ் √6. ஓகேவா, இப்போ இதுலேருந்து √3 வெளியில் எடுத்தோம்னா இது 3 சேர்ந்தது தான் ரூட்டுக்குள்ள 3 சேர்ந்தது தான் 3. ஓகேவா, தெரியும்ல உங்களுக்கு. ஸோ 3 எப்படி பிரிக்கலாம்? √3 × 3ன்னு பிரிக்கலாம். ஸோ இதில் √3 வெளியில் எடுத்துட்டா இதுக்குள்ள என்ன இருக்கும்? பேலன்ஸ் √3 இருக்கும். அடுத்து மைனஸ் இதில் வந்து √3யும் ஒரு 2வும் இருக்கும், √2வும். ஸோ அதில் √3 வெளியில் எடுத்துட்டோம்னா ஒரு √2 இருக்கும். ஓகேவா, இப்போ பாருங்க இதில் டிஃபரன்ஸ் சேமாக வரல. இந்த இதுக்கு வேற டிஃபரன்ஸ் வருது, இதுக்கு வேற டிஃபரன்ஸ் வருது. ஸோ இது ஏபி கிடையாது. காமன் டிஃபரன்ஸ் இஸ் நாட் சேம் எவ்ரி டைம். த கிவன் சீரீஸ் டஸ் நாட் ஃபார்ம் அன் ஏபி. அவ்வளோதான். ஓகேவா, அடுத்து பாருங்க, அடுத்த சம் பாருங்க. 1 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 7 ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. 1 ஸ்கொயர்னா அது 1, 3 ஸ்கொயர்னா 9, 5 ஸ்கொயர்னா 25, 7 ஸ்கொயர்னா 49 வச்சுக்கிறோம். இது A1, இதை A2, A3, A4ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணணும். 9 மைனஸ் 1னா 8, 25 மைனஸ் 9னா 16, 49 மைனஸ் 25னா 24. வேற வேற டிஃபரன்ஸ் தான் வருது. இது ஏபியை ஃபார்ம் பண்ணாது. த காமன் டிஃபரன்ஸ் இஸ் நாட் சேம் எவ்ரி டைம். த கிவன் சீரீஸ் டஸ் நாட் ஃபார்ம் அன் ஏபி. அவ்வளோதான். அடுத்து பாருங்க, 1 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் 73ன்னு கொடுத்துருக்காங்க. 1 ஸ்கொயர்னா என்னது 1, 5 ஸ்கொயர்னா 25, 7 ஸ்கொயர்னா 49, அப்புறம் 73. ஓகேவா, இப்போ பாருங்க இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுங்க. 25 மைனஸ் 1னா 24, 49 மைனஸ் 25னா 24, 73 மைனஸ் 49னா 24. ஸோ சேமாக இருக்குது. டிஃபரன்ஸ் என்னது? 24ன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா, ஸோ த காமன் டிஃபரன்ஸ் இஸ் சேம் எவ்ரி டைம். D is equal to 24 and the given series form an AP. ஓகேவா, டிஃபரன்ஸ் வந்து 24 ஒன்று போல சேமாக இருக்கனால இது ஏபியை ஃபார்ம் பண்ணும். அடுத்து நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த கடைசி டேர்மோட டி ஆட் பண்ணுவோம். 73 பிளஸ் டி எனது 24. 73 24னா 97. அப்புறம் இந்த 97 இங்கே கொண்டுட்டு வந்துட்டு 24ஓட ஆட் பண்ணுவோம். 121. இந்த 121 இங்கே கொண்டு வந்து 24ஓட ஆட் பண்ணுவோம். 145. ஃபைனல் ஆன்சர் என்னது? 125, 49, 73, 97, 121 and 145. இதான் ஆன்சர். ஓகேவா, D is equal to டிஃபரன்ஸ் கேட்டிருந்தாங்க. D is equal to 24. அவ்வளோதான். ஓகேவா, இப்போ இது அவ்வளோதான் சொல்லி முடிச்சுட்டேன். இதில் ஏதாவது உங்களுக்கு புரியலை அல்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நெக்ஸ்ட் எக்ஸசைஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.